நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஒரு பரபரப்பான விஷயம், நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க ரவுடி பேபி சூர்யா சிக்கந்தர் மேல. பிரஸ் மீட் பார்க்க முடிஞ்சது, என்ன நடந்துச்சு? ஆக்சுவலி நான் வந்து மக்கள் பார்வை எஜுகேஷ்னல் அண்ட் சேரிட்டபிள்ன்ற நேமில் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன் அண்ட் யூடியூப் சேனலும் வச்சுருக்கேன். உங்க பேரு? என்னோட நேம் சித்ரா. நான் பிஸ்னஸ் உமன். இப்போ வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி நான் என்னோட ட்ரஸ்ட்டில் வந்து நான் நார்மலாக எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து சுமின்றவங்க வந்து திருப்பூர் ராஜான்றவங்க மூலிமா என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அவர் தான் எனக்கு சொல்கிறார், இந்த மாதிரி சுமின்றவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னை கேட்குறாங்க. கேட்கும்போது நான் என்ன பண்ணேன், சரி ஓகே, எல்லாருக்கும் நார்மலாக குழந்தைங்களுக்கு 2 சின்ன குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றேன். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த சுமின்றவங்களுக்கு 2 சின்ன குழந்தை இருக்குன்னொன்னே, சரி அப்பப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அப்புறம் அவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் வாங்கணும், பேக் வாங்கணும், அப்புறம் கஷ்டம் அப்படின்னும்போது நான் இது என்ன, இது உங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா ஹெல்ப் பண்ணிக்கிட்டே வரேன். மீன் டைம் வந்து அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, என்னோட கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, இன்னொரு மனைவியோ இன்னொரு கள்ளக்காதலி கூட போயிட்டாரு, அவர் என்னை பார்க்குறதே கிடையாது, அதனால் அம்மா நீங்கள் என்னை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது நான் ஹெல்ப் பண்ணுறேன். அப்படி உன்னோட கணவர் யார் அப்படின்னு நான் கேட்குறேன். கேட்கும்போது அப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து சிக்கந்தர்ன்றவரோட மனைவி நான் அப்படின்னும்போது எனக்கு கொஞ்சம் ஷாக். எனக்கு ஆல்ரெடி சிக்கந்தர் சூர்யாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஆல்ரெடி வந்து ரவி திலகா அப்படின்றவங்க வந்து இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்களோட லீகல் ஹெல்ப்புக்காக என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. ஈவன் அவங்களோட கோயம்புத்தூரில் அவங்க அரெஸ்ட் ஆன டைமில் நான் தான் வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஹெல்ப் பண்ணேன். ஜக்காரியா அப்படின்ற ஒரு லாயர் மூலயமா ஃபண்டிங் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த பெயிலெலாம் கிடைக்க விடாமல் கொஞ்சம் அவங்கள வந்து லீகலாக வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு சேஃப்டி கொடுத்து, ஏன்னா அவங்கள கொலை பண்ணுற வரைக்கும் இவங்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க, அதனால் அவங்களுக்கு சேஃப்டி பண்ணி அவங்கள செட்டில் பண்ணேன். ஸோ அந்த விதத்தில் எனக்கு சிக்கந்தரையும் சூர்யாவையும் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் அவ்வளோவா யூடியூப் சேனல்லாம் பார்த்ததில்ல. அதனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, ஒரு டீம் ஆஃப் பீப்புள் வந்து என்கிட்ட பேசினாங்க. அந்த விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டதுனால சிக்கந்தர் மேலே சிக்கந்தரோட பேர் சொன்னோன்னே எனக்கு வந்து நல்ல அபிப்பிராயம் இல்லை. அடடா, இவங்களே தானே நம்ம ஆல்ரெடி தூக்கி வந்து லீகல் ஆக்ஷன் எடுத்தோம், அப்புறம் எப்படி இவங்க அப்படின்னும்போது இவர் வந்து அந்த டைமில் ப்ரிசனில் இருந்தார். அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன வந்து மீட் பண்ணார் கோயம்புத்தூரில். நான் வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த டைமில் என்னை உங்களை பார்க்கணும் மேடம் அப்படின்னோடனே நாங்கள் வந்து ஒரு மாலில் சந்திக்கிறோம். அவர் வந்து என்னோடய வாழ்வாதாரமே போயிடுச்சு, நான் இந்த ரவுடி பேபி சூர்யாவால் நான் உள்ளார போயிட்டேன், இப்போ நான் வெளியில் வந்துட்டு எனக்கு சாப்பாட்டுக்கே வழி கிடையாது மேடம், அப்படி எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை அது ஹெல்ப் பண்ணுறதுனா பணமாலாம் பண்ண முடியாது, எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த மொபைலில் இருந்து நான் வீடியோ போட்டு என்னோடய சேனலை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணி நான் 10 ரூபா சம்பாதிச்சுக்குவேன், எனக்கு எந்த விதத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு கேட்குறாரு. கேட்டவுடனே நான் என்ன பண்ணுறேன், ஒரு மொபைல் வாங்கி தரேன். இது அப்படியே தொடர்ந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணனே தவிர நான் வந்து என்னோடய சைடில் நான் என்னோடய சேனல் அவங்கள பற்றி நான் பேசவே மாட்டேன். இப்படியே ஒரு வருஷம் கடந்தது. திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த சுமின்றவங்க வந்து யூடியூப் சேனலில் வந்து சேனல் போட்டு, அதாவது சேனல் ஓப்பன் பண்ணி வந்து ரவுடி பேபி சூர்யா கூட சண்டை போடுறாங்க. இது நடந்தது வந்து ஜூலை மந்த்து. திடீர்னு ஒரு சேனலில் அவங்களோட முகத்தை காட்டி அவங்க வீடியோ போட்டு 2 பேர் கூடயும் சண்டை போடுறாங்க, சிக்கா சூர்யா 2 பேர் கூடயும். அப்போ நான் கேட்குறேன், உனக்கு தான் வந்து அவங்க தான் என்னை ஏமாற்றிட்டாங்க, நான் ரவுடி பேபி சூர்யா தான் என் கணவருக்கு இது, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம், சரி என்ன நடக்குது அப்படின்ட்டு நான் அவரை கூப்பிட்டு பேசினப்போ, இவ வந்து என் கூட தான் இருந்தா, என்னோட மனைவி தான், ஆனால் இப்போ வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா, அதனால் நான் பார்க்க முடியாது அப்படின்னோடனே, இது உங்களோட ஹிஸ்ட்ரி எதுவுமே எனக்கு சரியாக இல்லை, நான் கொடுத்த பணத்துக்கும் சரியான பில்ஸ் எதுவும் வரல. அப்போ எனக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாரு, இவ ஒரு ஸ்டேஜில் இவங்க என் மனைவியே இல்லை அப்படின்றாரு. அப்போ எனக்கு டவுட் வந்ததுனால உன்னோட ஆதார் கார்டை கொடு அப்படின்னு கேட்குறேன். அப்போ ஆதார் கார்டை கொடுக்குறாங்க. கொடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா அதில் சிக்கந்தர்ன்ற பேரே இல்லை.
அதில் வந்து மனைவி கணவன் பெயர் ஆனந்த் அப்படின்னு இருக்கு. அப்போ நான் திருப்பி கேட்குறேன், நீ எதுக்கு வந்து இந்த மாதிரி எங்களை ஏமாத்தின? இத்தனை கிட்டத்தட்ட ஒரு 1 இயராகவே நீ வந்து சிக்கந்தர் தான் என்னோட ஹஸ்பண்டுன்னு சொன்னேன். நான் ஹெல்ப் பண்ணேன். அவர் வந்து இன்னொரு பெண்ணை தேடி போயிட்டாரு. எனக்கு ஒரு நைட்டி கூட வாங்கி கொடுக்க முடியல. அவர் வந்து எல்லாத்தையுமே ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் இவங்ககிட்ட இருந்து என்னோட வாழ்க்கையே போச்சு, அவங்ககிட்ட இருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி வேறு மாதிரி இருக்கே என்ன அப்படின்னும்போது எனக்கும் அவங்களுக்கும் அது ஆர்கியூமெண்ட். அந்த ஆர்கியூமெண்ட்டு முடிஞ்ச உடனே நான் பார்த்தேன் இது எதுவும் சரியில்லை அப்படின்ன உடனே நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட சேனலில் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ நான் போடுறேன். சூர்யா வேற பர்சன், சுமி வேற பர்சன், சிக்கந்தர் வேற பர்சன். அந்த 3 பேரும் ஒரு ஜாயிண்ட்டாக கனெக்ட் ஆகிட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி இவங்க ஒரு கண்டென்ட் போட்டு மக்களை ஏமாற்றி நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. சிம்பத்தி கிரியேட் பண்ணி என் கணவர் என்னை விட்டுவிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க பேசின வீடியோலாம் போட்டு நான் வந்து ஆடியோலாம் போட்டு நான் வந்து மக்களை அவேர்னஸ் பண்ண உடனே எனக்கும் அவங்களுக்கும் செம்மையான பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க என்னை பற்றி வந்து அசிங்கமாக உட்காந்து பச்சையாக திட்டுறது. அப்போ வந்து சூர்யா சொல்கிறா, என்ன உன்னை கொலை பண்ணிடுவேன், நானும் சிக்கந்தரும் சேர்ந்து உன்னைய வந்து சங்க அறுத்து காலி பண்ணிடுவோம். 10 பேரை நீ மதுரையில் வந்துட்டு, என்ன மதுரையில் எங்கள் மாமியார் வீடு, மதுரையில் வந்துட்டு எங்கே இருக்கு, நீ மதுரையில் காலை எடுத்து வச்சுப்பார், என் பசங்க இருக்கானுங்க, ஒரு ஃபோன் பண்ணால் போதும் எல்லாரும் வந்து உன்னை அலாக்கா தூக்கிட்டு வந்துடுவானுங்க, உன்னை கொலை பண்ணிடுவேன்றது. என் பொண்ணு வந்து அங்கே லண்டனில் இருக்காங்க, என் பொண்ணு இருக்கிற இடத்துல தான் இவங்களோட அந்த பாஸ் இருக்கான், அந்த தமிழன் யூகேன்ற பாஸ். அவ என்ன சொல்கிறான், 3 டேஸில் வந்து உன் பொண்ணை வந்து கொலை பண்ணி பாக்ஸ் பண்ணி உன் பொண்ணை இந்தியாவுக்கு அனுப்புவேன், அங்கே என் ஆளுங்கிட்ட யாருக்கிட்டையும் நீ இது பண்ணக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, நீ வந்து அடக்கமாக இருக்கணும் அப்படின்னு என்னை மிரட்டுறான். வாட்ஸ்அப்பில் கண்டினியூஸாக என்ன சொல்கிறான், நான் வந்து திருப்பி அவனுக்கு பதில் சொல்கிறேன், உன்னால் முடிஞ்ச பார்த்துக்கடா அப்படின்றேன். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், நான் தமிழ்நாடு போலீஸு கரப்ஷன் தெரியும்ல உனக்கு, அவங்கக்கிட்டே காசை கொடுத்து உன்னைய போட்டு தள்ள சொல்லுவேன், பார்க்குறியா அப்படின்றான். கத்தியை காட்டி மிரட்டுறான், ரைஃபிளை லோட் பண்ணி காட்டி மிரட்டுறான். இவங்க தான் வந்து இந்த மாதிரி கத்தி காட்டி மிரட்டினது. இது வந்து ரைஃபிளில் லோட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் மிரட்டினது. ஓகே, அவங்க தான் யூகேல இருக்காங்க. ஆமாம், இப்போ இந்த காசிமேட்லேருந்து கால் பண்ண ரவுடிலாம் நேரடியாகவே கால் பண்ணியே என்ன மிரட்டினாங்க. எங்களுக்கும் கரப்ஷன் இருக்குன்னு தெரியுது தமிழ்நாட்டில், நாங்களும் செய்வோம், எது வேணா செய்வோம், ஊரை கூட எடுப்போம் கரப்ஷனை வச்சு. ஆமா, தமிழ்நாட்டு காவல்துறையில கரப்ஷன் இருக்குன்னு தெரியும் தானே, ஓப்பனாக சொல்றேன், வேணுமெண்டா சொல்லுங்க, உண்மையத்தான் சொல்றேன். மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டில் கரப்ஷன் இருக்கு. வாட்ஸ்அப்பில் எனக்கு நான் அந்த எவிடன்ஸ் கூட கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து அந்த பான் வெப்சைட்டில் ஏற்றிட்டு அதை எனக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்புகிறாங்க. நான் தான் அனுப்புனேன், நான் தான் போட்டிருக்கேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவங்களுக்கு வந்து சீக்ரெட் கேமராஸோ ஹிடன் கேமராஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்து வீடியோஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. அவங்கள மீட் பண்ணும்போது இருக்கிற ஃபோட்டோஸில் எந்த பிரச்சனையும் இருக்காது தானே, அதை வச்சு நீங்கள் ஏன் பயப்படணும்? மார்ஃபிங் பண்ணுறது ஓகே, அது ஒரு செக்ஷன். பட் இன்னொரு ஏதோ ஹோட்டல் ரூமில் இருந்தப்போ அவங்க வந்திருப்பாங்க, மேபி எனக்கு அந்த பயம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நான் குளிக்கும் போது ஏதாவது எடுத்திருப்பாங்களா, நியூடா அந்த மாதிரி ஏதாவது எடுத்திருப்பாங்களோன்ற பயம் எனக்கு. அவங்க வந்து அங்கே வரப்போறாங்க. இப்போ நீங்கள் அவங்க நாங்கள் அன்னைக்கு கோயிலுக்கு போனோம் இல்லையா, கோயிலுக்கு போகும்போது என் கூட ரவுடி பேபி சூர்யா வந்தாங்க. நான் என்ன, நீ வீட்டுக்கு நம்ம ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொன்னாங்க. போகிறதுக்கு முன்னாடி அக்கா நான் அன்னைக்கு ஆக்சுவலாக கோயிலுக்கு தான் போனேன், அக்கா எனக்கும் மனசு சரியில்லைக்கா நானும் வரேன் அப்படின்னு வந்தாங்க என் கூட. வரும்போது தான் நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து வந்தேன், அதனால நான் ஸ்டே பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு ஸ்டே பண்ணியிருந்தேன். அன்னைக்கு ஈவினிங் தான் இவங்க எங்கள் கூட வந்ததுனால அவங்களும் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் கோயிலை சாமி பார்த்துட்டு திருப்பி வந்தோம். ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த டைம்ல அவங்க அந்த மாதிரி எடுத்திருக்கேன்னு சொல்றாங்க அவங்க. பட் இப்போ இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனா இப்போ வந்து பான் வெப்சைட்ல போட்டது கூட இப்போ என்னோட சேனல்ல உள்ள போட்டோஸ் மூலியமா தான் போட்டிருக்காங்க. அப்ப அந்த இதை வந்து இப்ப போட்டுருவேன்னு மிரட்டுறாங்களே தவிர இது மார்ஃபிங் பண்ணி போடுறாங்க. இதே மாதிரி சாதனா கூட சண்டை போட்டாங்க. சாதனாவோட நியூடு வீடியோவும் இப்ப எல்லா சேனல்லையும் சுத்திக்கிட்டு இருக்கு.
அவளையும் வந்து இந்த மாதிரி மார்ஃபிங் பண்ணி பான் வெப்சைட்டில் தூக்கி போட்டு இப்போ எல்லா சேனல்லையும் அவங்களோட வீடியோவும் போயிட்டுருக்கு. இவங்களை யாரெல்லாம் எதிர்த்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இதே கதி தான். நீங்க உங்க ஹஸ்பண்ட் கூட இருந்த போட்டோஸ் இந்த அதை வந்து மாதிரி சூசை மேரி அது அப்படின்றவங்க எப்படி எடுத்தாங்க? அது எனக்கு அது உங்க தெரியல. பிரைவேட் ரூம், உங்க பிரைவேட் பிரைவேட் ரூம் அன்னைக்கு வந்து என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே ஓகே. அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வீட்டுக்கு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். அப்போ தான் அந்த சூசை மேரியும் வந்திருந்தாங்க. இவங்க வந்து அவங்க ஃபோனை வந்து ரெக்கார்டிங்கில் வச்சுட்டு போயிருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னது தான் அந்த ஃபோனை வந்து போலீஸ் வந்து சீஸ் பண்ணி அதெல்லாம் வந்து ஃபாரன்சிக் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் போலீஸ் வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க எடுத்திருந்தாங்க. அவங்கள வந்து என்கொயரியில் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து 2 பேரும் ஒன்றா இருந்ததை நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன நோக்கம்? அப்பையில இருந்தே அப்ப பிளான் என்ன பண்ணி மிரட்டி 40 லட்ச ரூபாய் பணம் கேட்டாங்க. ஓ, இந்த வீடியோ காமிச்சா ஆமா. அவங்க 2 பேரையும்? ஆமாம், எங்கள் 2 பேரோட நானும் ஹஸ்பண்டோடது காமிச்சு 40 லட்ச ரூபாய் டிமாண்ட் பண்ணி, அப்போ போலீஸ் நீங்கள் வாங்க பணம் நான் இப்போ என்ன சொல்லிட்டாங்க போலீஸ்னா, அவன் கேட்டு மிரட்டுறா, நான் வர சொல்லுங்க அப்படின்னாங்க. சரியா, நீ காசு வா, கொடுக்குறோம் வாங்கன்ற காசு மாதிரி. கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லி வர வச்சு, அதுக்கப்புறம் வந்து வரும்போது தான் போலீஸ் கேட்ச் பண்ணாங்க. பணம் வாங்க வரும்போது கேட்ச் பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, நான் ஏன் இவங்க விஷயத்தில் பயப்படுறேன் அப்படின்னா, நான் வந்து திருச்சியில் கேஸ் போட்டோம்ல, சூசை மேரி மேலே நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணோம். அவங்க அரெஸ்ட் ஆகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து அந்த எஃப்ஐஆர் காப்பி வாங்குறதுக்காக நான் போயிட்டு எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு திருப்பி வந்து ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு லாரியை வச்சு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை தூக்குறோம் பாரு அப்படின்னு சொன்னாங்க. லைவில் உட்காந்துட்டு சொல்கிறாங்க. அவங்க சொல்லி ஒரு அரை மணி நேரத்துக்கெல்லாம் என்னை பின்னாடி இருந்து ஒரு லாரி வந்து என்னை அடித்து சைடில், என்னோட பென்ஸ் இ கிளாஸ் அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். நார்மல் பென்ஸ்னால் கூட கொஞ்சம் இதாக இருக்கும், இது வந்து ஹையர் இதுன்றதுனால ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அந்த அடித்த வேகத்தில் அது பென்ஸுன்றதுனால நான் தப்பிச்சேன். இல்லைன்னா அன்னைக்கு ஸ்பாட் அவுட் ஆகிருப்பேன். அப்பையும் சொல்கிறேன், நான் தான் பண்ணேன், உன்னையெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. ரவுடி பேபி சூர்யா போலீஸ்கிட்ட தானே போகிற, எந்த போலீஸ்கிட்ட போனாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்று படுத்து கழிப்பேன் இல்லைன்னா பணம் கொடுத்து கழிப்பேன் அப்படின்றா. இதுக்கான ப்ரூஃப்லாம் இருக்கா? எல்லாமே இருக்கு. சுமி, அதுக்கப்புறம் சூர்யா, சிக்கந்தர், இவங்க எல்லாருக்குமே நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ஃபண்டு கொடுத்துருக்கீங்க. இப்போ அவங்க தான் உங்களுக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிறதும் நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இவங்க எல்லாருக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணும்போது இவங்களை பத்தி எதுவுமே தெரியலையா? இல்லை அப்போ நீங்க ஆதார் கார்டோ இல்லை வேற எந்த ப்ரூஃபோ கேட்கலையா? அதாவது நான் வந்து திருப்பூர் ராஜா மூலியமா சுமி வரும்போது, சுமி வந்து சிக்கந்தரோட வைஃப் தான் எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு காமன் ஒரு லேடி வராங்க. அப்போ ராஜா இவர் மேல இருக்க பாம் பிளாஸ்ட் கேஸும் எனக்கு தெரியாது. இப்பதான் ரீசெண்டா தான் எனக்கு தெரியும். சுமிக்கு ஹெல்ப் பண்ணும்போது சிக்கந்தரோட வைஃப்னு தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் இவங்க ரவுடி பேபி சூர்யா அவங்கள்ட்ட வந்து ஹெல்ப்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரவுடி பேபி சூர்யா வந்து என்கிட்ட ஹெல்ப் எல்லாம் கேட்டதே கிடையாது. அவங்க என்ன ஹெல்ப் கேட்டாங்கன்னா, இவன் என்னை அடிக்கிறான், அதனால எனக்கு வந்து இவன்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்கன்னு கேட்டிருக்காங்களே தவிர மணி ஹெல்ப் கேட்டது கிடையாது. சிக்கந்தர் வந்து போன் வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டாங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ணீங்க. சுமியோட ஹஸ்பண்ட் சிக்கந்தர்னு தெரியாம தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணீங்களா? அவன் சிக்கந்தர் என்ன சொன்னாரு, சுமி என்னோட வைஃப் தான் சொன்னாரு, அவரோட வைஃப் தான் சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் ஆனந்த்னு இன்னொரு அதுக்கப்புறம் இவங்க வந்து நான் பணம் கொடுக்கும்போது எல்லாம் அதுக்கு சரியான ஒரு காரணமே நமக்கு வராது, பில்லு வராது, பணம் அனுப்புனதுக்கு எல்லாமே வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும்தான். நீங்க அவங்க பசங்களை நேர்ல பாத்திருக்கீங்க? பார்த்தது இல்ல. கடைசியில தெரிஞ்சது அவங்களுக்கு 2 சின்ன பசங்களே இல்ல. தென் அவங்க எல்லாருமே பெரியவங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க பெரிய பையன், அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. நீங்க வெரிஃபை பண்ணிட்டு கொடுக்க மாட்டீங்களா? நம்ம ட்ரஸ்ட் வச்சு நடத்துறோம், நம்ம யாருக்காச்சும் கொடுக்கறோம், கொஞ்சம் வெரிஃபை பண்ணுவாங்க. ஆமா, கண்டிப்பா. அந்த வெரிஃபிகேஷனுக்கு தான் அந்த ஆதார் கார்டு கேட்கும்போது தான் தெரிஞ்சுது. அதுக்கு நடுவில் 1,74,000 ரூபாய் வேரியஸ் அக்கௌண்ட்ல இவங்க வாங்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறதுனால நமக்கு ஹியூஜ் அமௌண்ட்டா இல்லை, அதனால கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினதுனால நமக்கு தெரியலை. அது ஒரு 1 இயராக இவங்க பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இந்த சிக்கந்தரோட கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க லைவ்ல பேசுறது, இவங்க சண்டை போட்டுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ளாரே சண்டை போட்டுட்டு உண்மையை சொல்லிடுவாங்க. சூர்யாவுக்கும் சுமிக்கும் சண்டை போட்டுட்டு, நீயும் ஒரு வெப்பாட்டி நானும் ஒரு வெப்பாட்டி அப்படின்னு அவ சொல்லுவா. அப்போ அந்த மாதிரி பேசும்போது, ஓ இதுதான் உண்மையா, அப்போ எடு டாக்குமெண்ட்டை, அப்போ இவளும் நம்மளை ஏமாத்துறாளா அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம வந்து இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக பேசும்போது 3 பேரும் ஒன்றாயிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அப்படியெல்லாம் வெளியில் சண்டை போடுற மாதிரி காமிச்சாதானே எங்கள் சேனல் நல்லா போகும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆமாம், கண்டென்ட், நாங்களும் ஒரு பிக் பாஸ் நடத்துகிறோம் அப்படின்றாங்க. அடிக்கடி ஒரு பேர் சொல்லல, எங்க அப்பா பேர் இது,
நான் இன்னாருக்கு பிறந்தவன், நீ அன்னாருக்கு தான் பிறந்தவளா இருந்தா மதற்குள்ளதான் வந்து எங்க இருக்கிறியா இருந்துகிட்டு நீ வீடியோ போடு. ஒரே ஒரு ஃபோன் மட்டும் நான் பண்றேன். இந்த இடத்துல நிக்கிறாங்களாங்க இப்படிங்கள மட்டும் சொல்றேன். உன்னை யாரு தேடி வர்றா என்ன பண்றாங்கன்னா அப்புறம் பாரு. என்ன டம்மியாவே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன நீ? அப்படித்தானே சூர்யா டம்மி. அப்புறம் நேத்தே நான் வந்து முயற்சி எடுத்தாச்சு. மொத்த பேர் வந்து உன்னை கொத்தா தூக்கி ஆம்பளையாங்க காமிப்பாங்க. சரியா? யாரு என்ன எப்படி என்ன என்ன அப்படியே வாயில வர சொல்ல நினைச்ச? சூர்யா அமைதியா போகும்போது, நீ இவ்வளவு பேசும்போது அமைதியா போகும்போது உனக்கு தெரிய வேணாம். மெயின் செக்கை எங்க வச்சிருக்க தெரியுமா? நான் வந்து அவளை ஒரு கேவலமா மோசமானவளா கேடு கட்டவளா இருந்தா என் பக்கத்துல இருக்கிறவங்க பூராமே தேவைட்டாடுகிறேன். ஏன்னா நான் இருக்கிற ஏரியாவே எப்படி ஏரியான்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் என்னப்பட்ட ஏரியாவுல இருக்கேன்னு தெரியுமா? வந்துருவா வக்கீலுக்கு பணம் கட்டியாச்சு, எல்லாம் ரெடி, கட்ட பையன் ரெடி. தானே சிரிக்கி உதட்டழகி ஊர்மிளா உன்னை தூக்கி போட்டு வகுந்துருவனாக்கும் வகுந்து மரியாதை கட்டு வருமாக்கும் கட்டு. சரியா? ஏ பிச்சக்காரி ஏ ரன் டன் டன், ஏ பிச்சக்காரி ரன் டன் டன். இதெல்லாம் உங்களதான் சொல்றாங்களா? என்னதான் இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு டெய்லி இதேதான், டெய்லி இப்படிதான் பேசுவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வாட்ஸ்அப்ல வீடியோஸ் ஆடியோஸ் அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்களா இந்த மாதிரி லைவ் வராம? ஆமா அனுப்பியிருக்காங்க. காட்டுங்க. ஏன்னா இப்ப லைவ்ல வரும்போது அவங்க கண்டென்ட்டுக்காக என்ன வேணா சொல்லலாம் இல்லையா? பான் வெப்சைட்ல என்ன ஏத்துனது. உள்ளார போய் பாத்தீங்கன்னா வந்து இதுல பார்த்தா நியூடா போட்டுட்டு ரேட் போட்டிருப்பாங்க. உங்களோட போட்டோவா? இது இன்னும் அதை டெலீட் பண்ணல, இன்னும் அதுவும் ஆகல. இல்ல இப்ப பாருங்க, இன்னைக்கு நான் வந்து இங்க வந்து பப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்ன உடனே குழந்தைங்க போட்டோவை மட்டும் தூக்குறாங்க. அதுதான் இவங்களுக்கு வந்து நீ எந்த மூளைக்கு போனாலும் சரி, அதாவது டிஜிபி கிட்ட போனாலும் சரி, சிஎம் கிட்டே போனாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு அந்த ப்ராஸ்டிடியூஷன் நெட்வொர்க் இருக்கு இல்லையா? அந்த நெட்வொர்க் வந்து இவங்களை, அதான் அந்த யூகேல இருக்க அந்த அவன் தான் பாஸ், அவன் வந்து பணம் அனுப்பி இவங்களெல்லாம் காப்பாற்றிடுவான். போலீஸ்க்கு பணம் கொடுக்கறது. ஒரே நிமிஷம் அதை காட்டுறேன். யாரையாவது வச்சு செய்யணும் முடிவு பண்ணிட்டேன்னா அதர் சேனல்ல வேற வலைதளத்துல வச்சு செய்வேன், யூடியூப்ல வச்சு செய்ய மாட்டேன். அது நான் தெளிவா இருக்கேன். நான் 2-3 நாளாவே நல்லா தூங்கி எழுந்தாலே நமக்கு வந்து நல்ல மைண்ட் செட் கிடைக்கும். அதான் உண்மை. சரிங்களா? அதனால யூடியூப்ல என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை இங்க செய்வேன். அதர் சேனல்ல மத்த வலைதளத்துல என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை அங்க நான் செய்வேன். கண்டிப்பா அதுல இருந்து நான் பின்வாங்கவே மாட்டேன். இவங்க சொல்றது எதுவுமே டைரக்டா இல்ல, எல்லாமே வந்து ஏதோ ஒரு மறைவா இல்ல ஏதோ ஒரு இன்டைரக்ட் த்ரெட்டனிங். அதாவது என்ன சொல்வாங்கன்னா டைரக்டா, அதாவது நேம் போட்டுருவாங்க, என்னோட நேம் ஹெட்லைன்ல போட்டுருவாங்க. ஃபுல்லா ஒரு 2 hours என்ன பத்தி தான் பேசுவாங்க. நேம் சொல்லியே பேசுவாங்க. உங்க நேம் போட்டு தான் லைவ் ஸ்டார்ட் போட்டே தான் பேசுவாங்க. இது நான் சின்னதா எடுத்து கட் பண்ணிருக்கேன். உங்களோட தமிழ்நாட்டுல உங்களோட கரப்ஷன்ல காசை கொடுத்து விளையாட்டு விடுற மாதிரி எங்களோட விளையாட முடியாது. விளையாடினால் ஒரு நான் தமிழ்நாடு வர்றேன், புரிஞ்ச புடுங்கி பாருங்க. சரியா? மக்கள் பார்வை இதெல்லாம் வடிவ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டே சமர்ப்பிக்க வேண்டிய இடத்துல ஒரு முடியாது. உன்ன மாதிரி நான் பிலிம் காட்ட மாட்டேன். நான் ஒரு பரதேசி பிச்சைக்கார பயல். இப்போ சொல்றேன், கூட்டாளிங்க இங்க தானே இருக்கானுங்க. என்ன கத்தி காமிச்சு மிரட்டுறிய? குடிக்கார பயல கத்தி காமிச்சு மிரட்ட ஏண்டா இப்படி உயிரை வாங்குறீங்க? பார், நான் அன்னைக்கு சிக்கா கிட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன். நீ வாங்கினியா தெரியாது. நான் கொடுத்த பணம் எடுக்கிறதுக்கு 5 லட்சம் ரூபாய். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. ஆனா உங்க கும்பல நானு தூக்கி உள்ளார வைக்கல. நான் தற்கொலை பண்ணிட்டு எண்ணெய் ஊத்தி கொளுத்திக்கிட்டு நான் கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி நின்னு சாவண்டா பாரு. வாட்ஸ்அப்ல கண்டினியூஸா த்ரெட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பான் என்ன. இவருக்கு என்ன நோக்கம் இதெல்லாம் பண்ணணும்? இவங்கெல்லாம் அவரோட டீம். அதாவது உன்னை நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சரியா? உன்னை போலீஸ்ல கொடுத்து உன்னை முட்டு தட்ட வைக்கல பாரு. உன்னை அங்க இருந்து தூக்கிட்டு வந்து உன்னை இங்க உனக்கு என்ன பண்றேன்னு பாடுறா பொறுக்கி நாய. ரவுடி பேபி சூர்யா இல்ல அவங்க சிக்கந்தர் அவங்க ஏதாச்சும் எப்படின்னா வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல மிரட்ட மாட்டாங்க. லைவ்
டோட்டலாக லைவ்லேயே உட்காந்து மிரட்டிடுவாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு புரியிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்து உஷான்னு ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட்டு உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை வந்து ரவுடி பேபி சூர்யா வந்து சிங்கப்பூரில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி என்னை கொண்டு போய் அங்கே அடைச்சி வச்சு என்னை ரூமில் ப்ராஸ்டியூஷன் பண்ண வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த பர்சன் அவங்களுக்கு வந்து இவன் கால் பண்ணி பேசினாங்க. இப்போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில், மலேசியாவில், இந்த மாதிரி யூகேல, இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியிலேருந்து இவங்களுக்கு பணம் வரும், இந்த ஏஜென்ட்டுக்கிட்ட இருந்து பணம் வரும். அதில் ஒன் ஆஃப் த ஏஜென்ட்டு தான் இவன், ப்ராஸ்டியூஷன் நெட்வொர்க்கோட ஏஜென்ட்டு. இப்போ ஒவ்வொரு ஏஜென்ட்டாக தான் நமக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுவாங்க. இந்த ப்ராஸ்டிடியூஷன் நெட்வொர்க் இவங்களுக்கு ஏதாவது இப்போ இவங்களே அரெஸ்ட் ஆகி உள்ளார போயிட்டா கூட இந்த ப்ராஸ்டிடியூஷன் நெட்வொர்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்குன்னு ஒரு ஆளுங்க கையில் செட் ஆஃப் பீப்புள் கையில் வச்சுருக்காங்க. இந்த செட் ஆஃப் பீப்புளை காப்பாற்றுறதுக்குன்னே வந்து வெளிநாட்டிலேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலாக நான் காவல்துறைக்கிட்ட நான் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா, இவங்களோட எல்லா பேங்க் அக்கௌண்ட்டையும் செக் பண்ண சொல்லுங்கள். இவங்க எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்டையும் போலீஸ் செக் பண்ணாங்கனாலே இது எவ்வளோ பெரிய ஒரு செக்ஸ் மாஃபியா அப்படின்றது தெரியும். இந்த உஷான்ற பெண்ணை கடத்தின மாதிரி எத்தனை பெண்களை இவங்க கடத்திக்கிட்டு இருக்காங்க. எதற்காக இவங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து சம்மந்தம் இல்லாமல் ஒரு பர்சன், இவன் இந்தியன் கிடையாது, வெளிநாட்டில் இருந்து சம்மந்தம் இல்லாமல் ஒரு பர்சன் எதுக்காக பணம் அனுப்பணும்? இது இட்ஸ் எ மில்லியன் குவெஷன் இல்லை. அப்போ நான் வந்து கேட்குறது எல்லாமே, உனக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வருது அப்படின்னும் போது நீ அப்போ அப்படியே ஆஃப் ஆகி உன்னோட பிஸ்னஸ் என்னன்னாலும் 4 சவுத்துக்குள்ளார பண்ணிட்டு போ. பொதுமக்களை வந்து அஃபெக்ட் பண்ணாத, வலைதளத்தில் வந்து அசிங்கமாக வீடியோ போடாத, எங்களை வந்து அப்யூசிவாக பேசாத. நான் வந்தது வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. இதை தான் வந்து குறிப்பிட்டு இவங்க வந்து திருப்பி டார்கெட் பண்ணுறாங்க. சோஷியல் சர்வீஸ்னாலே பொதுமக்கள் வந்து கூடுற இடம் இல்லை. ஸோ அந்த இடம் தான் இவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. நம்ம கேள்வி கேட்கும்போது எல்லாரும் கேட்குறாங்கல்ல, எல்லாருக்கும் போய் ரீச் ஆகிடுதுல்ல, ரீச்சபிள் ரைட். அதனால இப்போ இந்த டீம்ல இருக்க எல்லாரையுமே வந்து கைது பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கோரிக்கை. மேம், இதுக்கு வந்து எவ்வளோ தடைகள் இருக்குது? வீட்டில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை படுறது அந்த மாதிரிலாம் இருக்கா? வீட்டில் வந்து கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டினாங்க. அதை கேட்டதுக்கு பாண்டிச்சேரியில் அதுக்கு கேட்டதுக்கு தான் அவங்களே ஓப்பனாக சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு அதை அனுப்புகிறேன். நான் வீட்டில் வந்து கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டி காசு கேட்டேன் இல்லடி, அப்போ என்னடி பண்ணேன், உன்னால் என்னடி பண்ண முடிஞ்சது அப்படின்றா. மஜிஸ்ட்ரேட் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா மஜிஸ்ட்ரேட்டையே அசிங்கமாக திட்டுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த போலீஸு, கோர்ட்டு இதுக்கெல்லாம் இவங்க பயப்படுற பர்சனே கிடையாது. காரணம் என்னென்னா, காவல்துறையில் நமக்குன்னு சில அதிகாரிகள் இருக்காங்க, அவங்கள வச்சு பார்த்துக்கலாம். வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, அந்த ஆதாரம் இருக்கா மேம்? இப்போ கழுத்தை வச்சு நிறுத்தினதோ இல்லை ஜுடிஷியல் இருக்கு, உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓகே. இது இவங்க தொல்லை தாங்க முடியாமல் ஃபோனை வந்து புது நம்பரை மாற்றிட்டேன் நான். அந்த பழைய நம்பரில் எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு 100% ஆதாரத்தோடு உங்களுக்கு தரேன். ஓகே மேம், சரிங்களா? நான் சொன்ன எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு கிடையாது, எல்லாமே ஆதாரத்தோடு உள்ள. நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.